வெல்கம் ஸ்டூடெண்ட். நான் மீனாட்சி. 6th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் எண்கள் பயிற்சி 1.1ல மூணாம் கணக்கு பார்க்கலாங்க. இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து பார்க்கலாமா? முதல் பாடம் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1. கொடுத்துள்ளதை வரிசைப்படுத்தி முடிக்க அப்படின்னு இருக்குவா. 10 கோடி, கோடி 10 லட்சம் இருக்கு. ஸோ அடுத்து என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகணும்? 10 லட்சத்துக்கு அப்புறம் என்ன வரும்? லட்சம்னு எழுதலாமா? இந்த இடத்துல எழுதலாமா? ஒன் டைம் இந்த சைடு ஸ்பேஸ் இருக்குமா? எழுதுறீங்களா? மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. இந்த சைடு கீழே எழுதிக்கலாமா? இந்த இடத்துல 6 எழுதணும். ஓகேவா? என்ன எழுதுறீங்க? 10 லட்சத்துக்கு அப்புறம் என்ன எழுதலாம்? லட்சம்னு எழுதலாமா? லட்சம் அப்படின்னு எழுதுங்க. அடுத்து என்ன எழுதுறீங்க? லட்சத்துக்கு அப்புறம் என்ன எழுதுறீங்க? 10,000. 10,000. அடுத்து என்ன எழுதுறீங்க? 1000. 1000. இது ஒரு லைனு. மொத்தம் 6 லைன் இருக்கு. இது ஒரு பாட்டு. நோட்டில் எடுத்து எழுதும்போது நீட்டாக எழுதிங்கப்பா. ஓகேவா? இது ஒன்று. லட்சம், 10,000, 1000. அதுக்கப்புறம் என்ன எழுதுவீங்க? 100, 10, 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? ராஜா மொத்தம் 6 லைன், 6 கோடு இருந்துச்சுலவா? 6 கோடு ஃபில் பண்ணிட்டோம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. அவ்வளோதாண்ட. ரிவர்ஸில் போகும்போது பாருங்க, சொல்லி பாருங்க. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. சரியாச்சா? ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட் எழுதி முடிச்சிட்டோமா? இங்கிலீஷ் மீடியம் எழுதலாமா? 10 crore. 10 crores அப்படின்னு எழுதிக்கிறீங்களா? 10 crores, crore, 10 lakh. அடுத்து என்ன எழுதுறீங்க? லேக் எழுதலாமா? லேக். 10 lakh அப்புறம் லேக் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் என்ன எழுதுறீங்க? 10,000 எழுதலாமா? 10,000 இருக்கு இல்லையா? 10,000. ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸிப்பா. பெரிய கிளாஸ் போகிறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால ரெண்டு பேருமே ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழும் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷும் தெரிஞ்சுட்டு வந்துருங்க. 10,000 போடுறோமா? 10,000க்கு என்ன போடணும்? அடுத்து பண்ண என்ன போடணும்? 1000 போடுமா? 10,000க்கு அப்புறம் 1000 போடலாம். ஓகேவா? 1000க்கு அப்புறம் என்ன போடணும்? 100னா என்னது? 100. 100 போட்டுருங்க. 10, 10 போட்டுருங்கடா. 1, 1 போட்டுருங்க. முடிஞ்சு. ஓகேவா? Ones, tens, hundreds, thousand, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crores அப்படின்னு போட்டோம். சரியாச்சாப்பா? ஒரு எத்தனை ஃபில்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க? 6 கொடுத்துருந்தாங்க இல்லையா? 6 நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து போகலாமா? மிகச்சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10,000கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. How many 10,000 are there in the smallest 6-digit number? Smallest 6-digit number அப்படின்னு இருக்கு இல்லையா? மிகச்சிறிய 6 இலக்க எண். ஏற்கனவே தெரியுமே. மிகச்சிறிய 6 இலக்க எண் எதுன்னு பாருங்க. இந்த இருக்கு தானே மிகச்சிறிய 6 இலக்க எண். என்ன போடுறீங்க? 1 போட்டுட்டு 5 0 போடுறீங்க. இதான் லட்சம். 6 இலக்கம் இருக்கா? 1ஓட சேர்ந்து 5 0 இருக்கா? மொத்தம் 6 ஆயிடுச்சா? 6 இலக்கம். அப்ப என்ன எழுதுவீங்க? நீங்க தமிழ் ஸ்டூடெண்ட் என்ன எழுதுவீங்க? மிகச்சிறிய 6 இலக்க எண் எப்படி எழுதுறாண்டா? 1 போட்டு 5 0 போடுங்க. 6 இலக்க எண் ஆயிடும். எத்தனை 10,000கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே நீங்க 10,000தால வகுத்து பார்த்துடலாம். அவ்வளவுதான். ஈஸியானா 10,000 இருக்கு இல்லையா? 1 lakh இருக்கு இல்லையா? அதானே 1 lakh. 1 போட்டு 5 0 போட்டோம்னா 1 lakh ஆயிரும். 10,000தால வகுத்து பாருங்க. வகுத்தேன்னா நாங்கள் 10,000 1 lakh 10,000. 4 0 அடி ஆயிரும். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 10 தான் இருக்கும். இப்போ 10 10,000 இருக்கும். அப்படி எழுதலாம். இல்லை அப்படின்னா இந்த இதை எப்படி பிரிக்கிறீங்க? 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10,000 அப்படி பிரிச்சுறீங்களா? 10 இன்ட்டு 10,000 10,000. ஓகேடா? அப்ப எத்தனை 10,000கள் உள்ளன? 10 10,000கள் உள்ளன. ஆன்சர் என்ன? 10. எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 10 10,000. 10 10,000 இப்படி எழுதலாம், அது இப்படி எழுதலாம். ஆன்சர் என்ன? 10 10,000 இருக்கு. 1 லட்சத்துல 10 10,000 இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுடா. புரியுதாம்மா? விடையும் போட்டு தமிழ் ஸ்டூடெண்ட் எழுதிக்கங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு போட்டுட்டு the smallest 6-digit number
என்னவா 1 lakh 1 lakh 1 போட்டு 5 ஜீரோ போட்டுருங்க 1 லேக்னு ஆகிடும். அதே மாதிரி தான் 1 லேக்ல இருந்து 10,000 அடி கொடுத்தனா 10ன்னு ஆகிடும் இல்லையா? அப்போ என்ன போடுவீங்க 10 இன்ட்டு 10,000 அப்படின்னு போடுங்க. அப்போ எத்தனை இருக்கும் 10,000 இருக்கும். ஓகேவா 10,000 இருக்கும். 10,000 இருக்கும். 1000 ஓகே 1000 போட்டுரும். 10,000 இருக்கும். 10,000 இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதில் 10,000 இருக்கும். ஆன்சர் என்ன 10 தான் என்னுடைய ஆன்சர். போலாமா? அடுத்த போலாமா? 5th கொஸ்டின் பார்க்குறீங்களா? 52073 இருக்கு. கமா கொடுத்துருக்காங்க. என்ற இலக்கங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய 5 இலக்க எண்ணையும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணையும் எழுதுகன்னு இருக்காங்க. ஸோ யூசிங் த டிஜிட் 5, 2, 0, 7, 3 ஃபார்ம் த லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அண்ட் த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ என்ன எழுதலாம்? தமிழ் எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மிகப்பெரிய 5 இலக்க எண். மிகப்பெரிய 2 கேட்டிருக்காங்க இல்லையா? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் தனித்தனியாக எழுதிடுவோமா? மிகப்பெரிய 5 இலக்க எண். மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னென்ன எழுதலாம்? கொடுத்துருக்க நம்பர் என்ன இருக்கு? எது பெரிய நம்பரா இருக்கு? 7 இருக்கா? 7 எழுதிக்கிறீங்களா? 7 எழுதலாமா? அடுத்த நம்பர் என்ன இருக்கு? அடுத்த பெரிய நம்பர் என்ன? 5. ஓகே, அடுத்த பெரிய நம்பர் என்ன? 3 இருக்கு. அடுத்த பெரிய நம்பர் என்ன? 2, 0. அவ்வளோதான். மிகப்பெரிய 5 இலக்கன்னு இதுவாக தான் இருக்க முடியும். ஓகேவா? சரி, மிகச்சிறிய அது கேட்டிருக்காங்கல்ல, மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அங்க எழுதலாமா? மிகச்சிறிய 5 இலக்க மிகச்சிறிய 5 இலக்க எண். 5 இலக்க எண் 0 தானே சின்ன நம்பரு. ஆனால் 0ன்னு எழுத முடியுமா முன்னாடி? இப்போ 0ன்னு முன்னாடி எழுதுனீங்கன்னா 0, இப்போ நீங்கள் ஆர்டர் எழுதுங்க 0 தானே சின்ன நம்பர் அப்படின்னு 2, 3, 5, 7 அப்படின்னு எழுதுனீங்கன்னா என்ன ஆண்டா 0க்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் இல்லையா? அந்த நம்பர் தான் கிடைக்கும். இப்போ 5 டிஜிட் நம்பருக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. புரியுதாப்பா? ஏன் 0 எழுதலைன்னு? 0 முன்னாடி எழுதுனா 0க்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ 0 எடுத்து விட்டோம்னா மொத்தம் 4 டிஜிட் நம்பர் தான் இருக்கு. அவங்க கேட்டிருக்காங்க 5 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ 0 முன்னாடி வரக்கூடாது. அப்போ அடுத்து என்ன வரணும்? ஏதோ ஒரு நம்பர் வரணும். ஏதோ நம்பர் என்ன நம்பர் வரணும்? சின்ன நம்பர் எது? இருக்க 0 விட்டுட்டு சின்ன நம்பர் எது? 2. 2க்கு அப்புறம் 0 போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 போடுங்க, அப்புறம் 5 போடுங்க, 7 ஆகிடும். இதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். ஏன் 0 போடக்கூடாதுன்னு தெரியுதாடா? முன்னாடி 0 போட்டிங்கன்னா 0க்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். 4 டிஜிட் மட்டும் தான் கிடைக்கும். அவங்க கேட்டது வந்து 5 டிஜிட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அதனால அதை ஒர்க் பண்ணிட்டோம். இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து போட்டலாமா? பாருங்கடா, என்ன எழுதுவீங்க? லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் எழுதலாமா? the largest 5 digit number equal to எது பெரிய நம்பர்? 7, 5, 3, 2, 0. அவ்வளோதான். அடுத்து என்ன எழுதுவீங்க? the smallest 5 digit number. அதே கான்செப்ட் தான். முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற நம்பரில் 0 தான் வந்து சின்ன நம்பராக இருக்குது. அதனால் 0 ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணால் அடுத்து 4 நம்பர் தான் எழுத முடியும். 4 நம்பர் எழுதும்போது நமக்கு ஆன்சர் வந்து 5 டிஜிட் கொடுத்துருக்கனால 4 நம்பர்ஸ் எழுத முடியாது. அதனால் என்ன போடுறீங்க? 0 முன்னாடி போடாமல் அடுத்து போடுங்க. அடுத்து சின்ன நம்பர் எது? 2 தானே. அதுக்கப்புறம் 0 போடுங்க. ஓகே, 3, 5, 7 அப்படின்னு போட்டுக்கலாமா? அவ்வளோதான், முடிஞ்சு. கொடுத்துருக்கிற நம்பரில் லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் போட்டாச்சு. ஏற்கனவே 1 and 2 ஒரு வீடியோ போட்டாச்சுன்னா, இதுக்கப்புறம் 3, 4, 5 ஒரு வீடியோ போட்டாச்சு. பாருங்கள், யூஸாக இருக்கும். பார்த்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்கடா. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.